வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். கூண்டோடு சசிகலாவை பார்க்க சென்ற அதிமுகவின் தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏ 35 பேர். அதாவது அதிமுகவில் மீண்டும் 35 எம்எல்ஏக்களுக்கு சீட் வழங்கப்படவில்லை. முன்னாள் சபாநாயகர் தனபால் உள்ளிட்ட மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகளுக்கே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட் வழங்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கு இணையான அதிகாரங்கள் யாருக்கு இருந்ததோ அவர்களிடம் பதவிகளை முழுவதுமாக பறிக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியின் நோக்கம். ஒருவேளை அதிமுக வெற்றியடைந்தால் தனது பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவிகள் வழங்கப்படாமல் இளைஞர்களுக்கு பதவிகளை வழங்கினால் அடுத்த ஜெயலலிதாவாக மாறிவிடலாம், தனது கட்டுப்பாட்டில் ஆட்சி அதிகாரங்களை நடத்திவிடலாம் என்ற எண்ணத்தில் எடப்பாடி இந்த முடிவை எடுத்துள்ளார். ஆனால் அதிமுகவிற்காக இத்தனை வருடங்களாக கடின உழைப்பை போட்ட, அதுவும் சிறுபான்மையினர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு கூட வழங்காமல் எடப்பாடி மிகவும் துரோகத்தை செய்துவிட்டார். ஒரு கட்சி வெற்றியடைய வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமான பங்கு சிறுபான்மையினர்கள் தான். அவர்களுக்கே துரோகத்தை செய்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றியடைவதை கடினம் என்று கூறி தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய 35 சிட்டிங் எம்எல்ஏக்கள் தற்பொழுது சசிகலாவிற்கு ஆதரவுகளை கூண்டோடு தெரிவித்துள்ளனர். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அரசியல் களம் தலைகீழாக மாறும். இத்தனை வருடங்களாக அரசியல் களம் என்பது திமுக அதிமுக என்ற இரு போட்டிகளாகவே இருந்தது, இருமுனை போட்டிகளாகவே இருந்தது. ஆனால் சசிகலா மற்றும் ராமதாஸ் ஐயா அவர்களது கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் எதிர்பாராத பல திருப்பங்கள் உருவாகும். அதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரலாற்று தோல்வியை சந்திப்பார், எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழப்பார். 35 சிட்டிங் எம்எல்ஏக்கள் தற்பொழுது கூறுவது என்ன தெரியுமா? அதிமுகவின் தொண்டர்கள் எங்களது பின்னால் தான் இருக்கிறார்கள், நாங்கள் எடப்பாடி அறிவித்த வேட்பாளருக்கு ஆதரவாக வேலை செய்ய மாட்டோம், சசிகலாவிற்கு முழுவதும் ஆதரவுகளை தெரிவிக்கப் போகிறோம் என்ற கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதனால் இந்த அரசியல் களம் என்பது மிகவும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலாக பார்க்கப்படும். 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒருவித மாற்றத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தக்கூடிய தேர்தல். எடப்பாடி செய்த துரோகம், 35 சிட்டிங் எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து சசிகலாவிற்கு ஆதரவுகளை தெரிவிப்பது சரியா தவறா என்பதை உண்மையான ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நண்பர்களே, இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.